லைஃப் அப்டேட் டே 26ல் வந்து பார்த்திங்கன்னா, தூக்கத்த தொலைச்சவனோட மூஞ்சி வந்து இப்படி தான் இருக்கும். அது நான் தான். என்ன பண்ணுறது? அதனால் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு பாலுக்கு போயிட்டு வந்தேன். தூக்கமே இல்ல. அதனால தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பாலுக்கு போயிட்டு வந்துட்டு, பக்கத்து வீட்டு பப்பி கரெக்டாக வந்துட்டாங்க. பிஸ்கெட் போடுற நேரத்துக்கு அவனுக்கும் பிஸ்கெட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரூமுக்கு வந்தேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீ கொடுத்தாங்கன்ட்டு ரூம்லேயே குடிச்சிட்டேன். டீ குடிச்சிட்டு அதுக்கு வழக்கம் போல் வந்து சீக்கிரமாக கம்பெனிக்கு போயிட்டேன். 7:30க்கே போயிட்டு ஒரு ரூ. 150 இன்றைக்கும் சம்பாரித்தேன். சம்பாரிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 11 மணிக்கெலாம் வந்துட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால டாஸ்க்லாம் இருக்குது. அதனால் 11 மணிக்கெலாம் வந்துட்டு எனக்கான கால்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பசிச்சேன்னு ஆப்பிள் சாப்பிட்டு ஒரு 4 மணிக்கு மேலே பட்டாசு வாங்க காங்கேயம் போயிட்டேங்க தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் என்னோடய கசின் பிரதர் வந்தான். அவனுக்கும் சேர்த்து பட்டாசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வர மாதிரில பார்த்திங்கன்னா, செம்ம மழை. பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சுக்கும், என் வண்டி ஃபுல்லாக நனைஞ்சிட்டு நானும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. அதுதான் இன்றைக்கான வ்ளாக் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்.